6 பேர் இது. இப்போ என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் பார்ட் ஒன்ல வந்து 50 கேள்வி வரும். 50 கேள்வியில வந்து 4 விடை வரும். சரியா? இந்த 4 விடையில என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எல்லா பேப்பர்லையும் பயப்படாம ஷம்சியா கமரியை தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் படிச்சு ஷம்சியா கமரி இது எல்லாத்துக்கும் தெரியும். ஷம்சியா கமரில் நாங்கள் விஷயம் படித்தோம் என்ன, இதாருடைய ஃபர்ஸ்ட் 29லையும் ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டையும் பார்த்தா சரி. வாவ் ஹாயா ஃபர்ஸ்ட் வந்து அலிஃப் பா, அடுத்தது வாவ் ஹா யா, இது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் 5. அடுத்தது என்னன்னு சொன்னால் இல்ஹாருடைய 6. சரியா? ஐன் ஹா ஐன் ஹா. சரியா? ஹம்சா ஹா ஐன் ஹா ஐன் ஹா. சரியா? இது 6. அடுத்தது என்னன்னு சொன்னால் ஃபா காஃப் காஃப், இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஃபா காஃப் காஃப். அடுத்தது என்ன, மீம். இதை ஞாபகம் வச்சுட்டான்னு சொன்னால் 14 சொல். இந்த 14 சொல்லும் என்னன்னு சொன்னால் கமரியா. இதை தவிர மத்தெல்லாம் இது. இப்போ நாங்கள் பொதுவாக சில படித்து சுட்டி எனக்கு வாய்க்கே வரும். அல் கஷாஃப், அத் தவா, அல் அலம், அல் ஹராரா. இப்போ இந்த பேப்பரில் என்ன விஷயம் என்றால், இப்போ இந்த பேப்பரில் பெரும்பாலும் என்னன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு கேள்வியில என்ன சொல் வந்தீரன்னு தெரியாது. ஆனால் உங்களோட இடத்துல இருந்து எப்படி இந்த பேப்பர் செய்யறேன்னு நான் சொல்லி தர போறேன். எனக்கும் இதுல நிறைய சொல்லுகள் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இந்த பேப்பரை செய்யணும், அதான் விஷயம். ஏன்னா வார சொல்லுகள் எப்படி வரும்னு தெரியாவே. எனக்கு தெரிஞ்ச சொல்ல வரும்னு எனக்கு ஷோர் பண்ணி கேளுமா, இந்த சொல் தான் வரும்னு இல்லை. ஏன்னா கைடையும் ஃபுல்லா பாடமாக்கிட்டா போறோம் இல்லை. கையில வார எல்லா சொல்லும் தெரியுமா, தெரியா. ஆனா என்ன செய்யணும், இது தெரியாட்டியும் ஆனா பந்தியதான் தெரியாட்டியும் நாங்க விடை எழுதணும், அதுதான் மெயின். சரியா? இப்போ உங்களோட இடத்துல இருந்தா நான் பேப்பர் செய்ய போறேன். எனக்கும் சில சொல்லுதல் தெரியும். இப்போ நான் தான் பார்க்கணும் சொல்லுதல் தெரியுமான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு 5 கேள்வி நான் பாருங்க. என்னன்னு சொன்ன விஷயம், சொல்லுக்கு விடை தெரியாட்டியும் அந்த விடையை கண்டுபிடிப்போம், அதுதான் விஷயம். கேள்வி தெரியாட்டியும் விடையை கண்டுபிடிப்போம், அதுதான் இல்லை மெயின். குறுக்கோழியான விடையை கண்டுபிடிப்போம். சரிதானே? அது ஞாபகம் சொல்லும் தெரியாமைக்கு இது என்ன சொல் போட்டிகள் தெரியாமைக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது தெரியுமே, الكلمة التي تبدأ بالحرف الشمسي. அப்ப ஷம்சியா இது சேர்க்கிறாங்க. அல் கஷாஃப், அத் தவா, அல் அலம், அல் ஹராரா. அத் தவா இந்த ஷம்சியா கமரியால யாருக்கும் குழப்பம் இருக்குதா? இல்லையே. இது 7 2 மார்க்ஸ் கிடைச்சாச்சு. அடுத்தது மாகுல் முஃப்ரத் முனாசிப் லிகலிமதி ஃபவாயித். ஃபவாயித்ன்றதுக்கு முஃப்ரத் என்னன்னு சொல்லி கேட்டது. பொதுவாக இதுல வர முஃப்ரத் கேட்டு வரதெல்லாம் எனக்கு பொதுவாக தெரிஞ்சது வரும். அதனால பயப்பட வேணாம், தெரிஞ்சது தான். கொஞ்சம் யோசிச்சு மட்டும் வீடு எழுதினா சரி. ஒரு சந்தேகம் இருந்தால் நான் சொல்லுகிறேன். சந்தேகம் வந்தா 2 நிமிஷம் தான் சொல்லி சந்தேகம் வந்தா பென்சில் அடிப்படி வட்டம் போட்டுரும். பென்சில் அடிப்படி வட்டம் போட்டுரும். 2 கேள்வி வட்டம் போட்டுட்டு இது 2 கேள்வியில எனக்கு சந்தேகம் இந்த ஃபாயிதத்துன்னு வரும் மேலும் ஃபாயிது வரும் மேலும் இது 2 தான் சந்தேகம் இருக்குது. மற்ற இது எப்படியுமே வராது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கேள்வி ஒன்று எடுத்தோன்னே பங்கள் செஞ்சு போக விளங்கும். கேள்வி ஒன்று எடுத்தோன்னே எனக்கு விளங்கும் இந்த விட இது வரவே ஆகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதை போட்டுரும், தரமாக கொண்டு போட்டுரும். சரியா? 2 வராது. ஏன்னா அதே மாதிரி யோசிக்க தேவையில்லை. அது கூட இப்போ யோசிக்கிறேன் தேவை. இந்த ஃபாயிதத்துனா ஃபாயிதா இது தான் சந்தேகம். என்ன செய்வோம், சில வேலை இது 2 கேள்வி சரி நம்மள இப்படி ரைட் ஒன்று சின்ன ரைட் ஒன்று போட்டு வச்சு பேப்பரில் சின்ன பென்சில் அடிப்படி ரைட் ஒன்று போட்டு வச்சுட்டு என்ன செய்வோம், ஞாபகம் சரி வருது இல்லையா, இப்படி வட்டம் கொண்டு போட்டுரும். சரி, வட்டம் கொண்டு போட்டாச்சு. அடுத்தது என்ன, அது அடுத்த கேள்வி போகும். அதுபோல அதில் செல்ல என்றால் ஐனில் தஃப்தத் தல்ல அலல் முஅன்னஸ் மயலி, பின்னோட கூடிய முஅன்னஸ் மீது அறிவிக்கக்கூடிய செல் என்று நாங்கள் படித்த முஅன்னஸ்ல ஒரு விஷயம். சரியா? இல்லை கேட்ட விஷயம் நான் சொன்னேன். முஅன்னஸ்ல நான் ஊண்டி சென்ற அந்த விஷயம் என்ன, நீங்க முஅன்னஸ்ல அவன் கேட்கறான்னு வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், அடுத்த முஅன்னஸ் பாடம் உங்களுக்கு தெரியும், அவங்க விளங்கிப்பாங்க. அதால இந்த கேள்வி தான் கேட்பாங்க. பாருங்க, இந்த கேள்வி தான் வந்தது. சரியா? ராஸ் முஅன்னஸா இல்ல முஅன்னஸ் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. சரியா? சின்ன சந்தேகம் கொண்டு வந்திக்கும். அடுத்து அன்ஃப் முஅன்னஸ் இல்ல 2 இல்ல, ஆனா உதுன் 2 இருக்குது. இது முஅன்னஸா தான் வரணும். சரியா? முஅன்னஸா தான் வரணும். அப்ப இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் உதுன்னா வரணும். நான் விஷயத்தை சொல்ல வேற கேள்வி செய்ய வரணுமே, அதுக்காக வேண்டி உஸ்புக்கு தானே. உஸ்பு வந்து 10 இது நான் சொல்லி தந்தேன். 2 உறுப்பு வந்தது தான் முஅன்னஸ். அப்ப இது 2 சந்தேகம் இருந்தாலும் இப்படி வட்டம் போட்டாங்க. லாஸ்ட்டுக்கு 10 நிமிஷம் என்ன செய்யும், உங்களுக்கு 100% இந்த உதுன் எந்த முஅன்னஸ் தெரியும் தானே. அதை சுற்றி இந்த உதுனா தான் நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க. சந்தேகத்திலையும் உங்களுக்கு கூடின இது எந்த உதுன்றது தான் முஅன்னஸ் தெரியும். அப்ப இதை தான் நீங்க விடையா எடுப்பீங்க. சரியா? இல்லை 6 மார்க்ஸ் எனக்கு எடுத்துக்க 7. அதில் எந்த கேள்வியும் எனக்கு சந்தேகம் வர கேள்வி இல்லை. அடுத்து வந்து இம்லைல் ஃபராக பில் தமீரின் முனாசப் என்று வச்சுக்கோமே. சரியா? பொருத்தமான கேள்வி. தனாசுக்குன்ற வார்த்தையும் அவன் போடுறது சான்ஸ் இருக்குது. சரியா? தனாசுக்குன்ற வார்த்தை அதுவும் முனாசப் அந்த அர்த்தம் தான் வரும். அப்ப தமீர் பொருத்தமான தமீரை போட சொல்லிக்கிறான். என்ன பார்க்கணும். தாமலுன்னு ஒரு வார்த்தை வந்து தாமலுன்னு வந்தால் அடுத்த எப்படி வரும், நீண்டு வரும், இல்லாட்டி அவழ்ந்து வரும்.
அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஹுவை வெட்டிக்கணும். ஹுவை இல்லை, அந்தி வருமா? வராது. தஃஅலீன தான் வரணும். அப்போ விட வரணும் எந்த? அந்த இல்லாட்டி இது வராது, இது வராது. அந்த இல்லாட்டி ஹிய தான் வரணும். அப்போ இதுலையும் பொருத்தமானது எந்த சொன்னால் தமிழ் வார்த்தையை பாய்க்கலும். ஆனால் ஒருத்தனை கேள்வி கேட்கல, நாங்கள் பொருத்தமாக பாய்க்கிறது நீண்ட வார்த்தையை தான் நாங்கள் சேர்ப்போம் கேள்வி. அவன் வார்த்தையை யாரா மொத்தத்தை தான் கேட்கறதா சரியா? அவன்கிட்ட கேட்கறான்னு சொல்லி அந்த கேள்வியில போட்டிப்பாங்க. சரியா? முன்னால போட்டிப்பாங்க கேள்வியில, இவரிடத்துல அவன் கேட்டான்னு சொல்லி போட்டிப்பாங்க. அப்ப அப்படி இல்லாம நாங்க ஒருத்தர கேள்வி கேட்கறோம், முன்னிலை இருக்கிற ஒருத்தனை தான் கேள்வி கேட்கணும். இல்ல அவனை பார்த்து கேட்குமா? அவன் எங்கே இருக்கிற ஒருத்தனை கேட்கணுமா? இல்ல. அப்ப முன்னுக்கு இருக்கிற ஒருத்தனால் அந்த முவத்தஃபுன் ஹுகூமியுன் அந்த அமலு ஃபீ ஜிஹத்தின் ஹாஸத், நீங்க இதுல வேலை சரியா? இது அரசாங்க உத்தியோக வேலை சரியா? இல்ல தனியார் இதுல வேலை சரியான்னு கேட்கறான். அப்ப விட கண்டுபிடிக்க வேண்டாம். அப்ப விட வந்து எந்த அந்த என் மூளையை கொஞ்சம் பாய்க்கணும். இந்த மொதல் ஹுகூமியுன் எனக்கு தெரியா, ஜிஹத்தின் ஹாஸத் தெரியா. அப்படி இல்லாட்டி நாங்க எந்த வச்சு கண்டுபிடிச்சோம்? இந்த தமிழ் வச்சு கண்டுபிடிச்சோம். தமிழ் உள்ள வார்த்தைங்க தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சரியா? அடுத்து என்ன சொன்னால் ஃபீ ஹாதிஹி சிலத்தி ஃபதீருன் வ ஃபாகிஹு மினல் கரியா. இந்த இதில் என்ன சொல்லலாண்டால் கூட இருக்குது என்னென்றால் ஃபத்தீர், இந்த ரொட்டி, அவங்களோட ஃபத்தீர்னு சொல்ல அரபியல் தின்ற ரொட்டி, அவங்க பொறுத்தினுவான ஃபத்தீர் அந்த ரொட்டி வருவா. சரியா? ரொட்டியும் அடுத்து வந்து நாட்டு கிராமப்புற பழங்களும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல கேட்டீங்க கேள்வி என்ன சார்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு கேள்விக்குல இந்த கேள்வி விஷயம் தானே, இந்த கேள்வியை வாசிக்க முந்தி, இந்த மேலுள்ள இந்த கேள்வி வாசிக்க முந்தி கீழே உள்ளதை வாசிப்போம். கேள்வி வந்து கேள்வி வேண்டாம், கீழே வாசிப்போம். ஃபர்ஸ்ட் இதை வாசிப்போம். ஐயன் இஸ்மாயில் இஷாரா அல் வாரிதா ஃபில் ஜும்லா சாபிகா மின் கலிமாத்தி ஆத்தியா. இதுல கேட்டீங்க கேள்வி இந்த இஸ்மாயில் இஷாரா என்ன கேட்டீங்க? ஃபீ ஃபதீர் ஹாதிஹி மின், இது நாளையும் இஸ்மாயில் இஷாரா இது ஹாதிஹி தானே, இங்கே வாசிக்கவே தேவையில்ல, நீங்க இதை வாசிக்கவே தேவையில்ல. இது நாளையும் இஸ்மாயில் இஷாரா இது ஹாதிஹி, இதை விட இஸ்மாயில் இஷாரா கேள்வி கேட்டிக்கிறாங்க, இதை வாசிக்கணுமா? தேவையில்ல. விளங்கிச்சா? வாசிக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுமா? அதை வாசியாக்கு ஃபத்தீர் அந்த இல்லன் அந்த ஏன்னா நான் டென்ஷன் ஆகிறது மிச்சம். ஏன்னா இதுக்கு அர்த்தம் தெரியாம விட்டு நாங்கள் விட எழுதுற அடுத்த யோசனை வரும். நாங்கள் இங்கே இதை வாசிச்சாச்சு, இஸ்மாயில் இஷாராவை கேட்டிக்குது, மேலே வாசி பார்க்கவே தேவையில்ல. இஸ்மாயில் இஷாரா கோட் அடிச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் டைம் மிச்சம், எனக்கு 5 செகண்ட் இந்த கேள்விக்கு விட எழுதியாச்சு. அங்கால டைம் பிடிக்கல, நாங்கள் பெரிய கேள்வி டைம் பிடிச்சிக்காரு. அடுத்து என்ன சொன்னால் கான் அபி முஹந்திசன் இதுதானே. இதில் நாங்கள் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் வாசிக்கும் இதா ஹவுலத் ஜும்லத்து சாபிகா இல்ல நஃபி தகுன் ஜும்லா சஹீஹா. இந்த ஜும்லா வந்து நஃபிக்கு மாற்ற சொல்லிது. அப்போ கட்டாயம் நாங்கள் மேலே வாசிக்கணுமே, அப்போ வாசிப்போம். அதே போல தான் வாசிப்போம். கான் அபி முஹந்திசன் ஃபி ஷரிகத்தி நிஃப்ட், என்னுடைய தந்தை இதில் எண்ணெய் குருதாபனத்தில் அபி வந்து எந்த முஹந்திஸ் ஆகிக்கிறாரு வச்சுக்கோம். அதில் போயிட்டு நாங்கள் வாசிக்கணும். முஹந்திஸ் தமிழ் அர்த்தம் என்ன யோசிக்கிறா? முஹந்திஸ் விளப்பம் தமிழ் அர்த்தம் மட்டும் ஞாபகம் வராது. முஹந்திஸ் ஆகிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோ. கேட்டீங்க இந்த நஃபியை மாற்ற சொல்லி தானே, அது கூட பார்ப்போம். லன் நஃபிக்கு வராது, ஒரு வெட்டு சரியா? நஃபிக்கு வராது, அப்போ ஒன்றாவது விட வராது. லம் வந்து நஃபிக்கு வரையிலும் மா வந்துக்குது. நான் சொன்னேன் அங்கால மா ஒரு நாள் முதாரிக்கு வராது, இதுவும் வராது. லம் யக்கூனு வந்துக்குது, லம் வந்தால் ஜசம் செய்யணும், ஜசம் செஞ்சில்ல, அப்போ இதுவும் விட இல்லை, இதுதான் விட. விளங்கிச்சா? விட வாச்சமா? தம்மைக்கு அபி முஹந்திஸ் ஃபி ஷரிகத்தி நிஃப்ட் ஃபுல்லாக வாச்சமா? ஒரு நிமிஷம் போல விட எழுதினோம். சட்டம் தெரியும், பேசிக். விளங்கிச்சா? அப்படின்னு டைம் எப்படி மிச்சம் பிடிக்கணுமோ அப்படி மிச்சம் பிடிப்போம். அதுக்கு தான் சொல்ல விடிய வாசிட்டு அப்புறம் கேள்வி வாசிப்போம். அடுத்து பெருசாக வந்து அரை பக்கத்துக்கு இதை பாருங்க. என்னன்னு சொன்னால் கீழே பார்த்தோன்னு இந்த கேள்வி வந்து பொதுவாக பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், அதான் பூர்த்தியா பொருத்தமானதுக்கு அந்த குழுவை தேர்ந்தெடுக்க சரி. இதுல விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கேள்வியில இந்த மஹல்லுல் மலாபிஸ் இது கீழே 3 தந்தி தானே, இந்த 3 இந்த மஹல் மலாபிஸுக்கு பொருத்தம் வைக்கணும், இதோட சம்மந்தப்படக்கூடியதாக இருக்கணும். இந்த 3 என்ன செய்யணும்? இந்த மக்காவோட சம்மந்தப்படக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் வாச்சோமே மக்காவெல்லாம், அப்போ அதில் வந்து சொல்லதான் தந்திப்பா. அப்போ இந்த மக்காவோட சம்மந்தப்படக்கூடியதாக இருக்கணும். இந்த ஃபவாக்கிய தந்தி தானே, இந்த ஃபவாக்கியோட இது 3 சம்மந்தப்படணும், மக்காவோட இது 3 சம்மந்தப்படணும், ஃபவாக்கியோட இது சம்மந்தப்படணும், இந்த 3 மத்தாமோட சம்மந்தப்படணும், இப்படி சம்மந்தப்படணும். இதான் விஷயம். இந்த பந்தி வாசிக்கமா தேவையில்ல. சரியா? நீங்க என்ன செய்யணும்? மஹல்லுல் மலாபிஸ், மலாபிஸோட கமிஸ் மலாபிஸ்ல உண்டு, உடுப்புல உண்டு, தன்னூரா உடுப்புல உண்டு சொல்லந்தா, இதுக்கும் சந்தேகம் நீக்குதுன்னு. அடுத்து என்னென்னால் மக்கா ஷாய் கஹ்வா மக்காவோட சம்மந்தப்பட்டது, கோபி சோப் மக்காவோட சம்மந்தப்பட்டதா? ஒன்னே ரிஜெக்ட் இல்லை. அடுத்து வந்து இதில் பார்க்கணும் ஓகே, இல்லை கும்மஸ்ரா உப்பா இதெல்லாம் இதுவும் தெரியா. இங்கே மக்காவோட பார்க்கணும், மக்காவோட பார்த்தோன்னா ஃபுஸ்தான்றது மக்காவோட சம்மந்தப்பட்டதா, உடுப்பு மலாபிஸோட. அப்புறம் என்ன செஞ்சிருவோம்? உடனே ரிஜெக்ட், இல்லை வராது. சரியா? அடுத்து என்ன சொன்னால் ஃபவாக்கியோட சம்மந்தப்பட்டதா, இது பித்தி கும்மஸ்ரா சம்மந்தப்பட்டது தான். சரியா? இதாகிது. அடுத்து மத்தாமோட சம்மந்தப்பட்டது ஜான் ஹரூஃப், இது மத்தாமோட பந்தலூன் எந்த என்ன சொல்ல டெனிம் சொல்லும் போது டெனிம் அது மத்தாமோட சம்மந்தப்பட்டதா? இல்லை. அப்போ விடேது இதுதான். ஒரு வாசி பார்த்துவோம். சா பிதா சல்தா, இது மத்தாமோட சம்மந்தப்பட்ட மஹல்லுல் மலாபிஸ் ஓட தன்னூரா கமி சோப், இது 3 வராட்டி தான் விடே வரணும். 4 விடே கூட அடிச்சாச்சு. இந்த பந்தி வாசிக்க நம்ம பாசிக்கவே தேவையில்லை. இப்படி ஒரு கேள்வி வந்தால் ஞாபகம் இந்த மஹல் மலாபிஸோட இதோட சம்மந்தப்பட்டது தான் அவங்க கேட்பாங்க. இது டைம் இதை வாசிச்சு இதில் விட தெரியா, இதுக்கு அர்த்தம் தெரியா, டென்ஷன் ஆன தேவையில்லை, டென்ஷன் ஆகவே தேவையில்லை. இதுலையும் சில சொல்ல எனக்கு தெரியாமிக்கும், அதை சின்ன டொட்டு வச்சாச்சு வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னு சொன்னால் இங்கே லேசானது தான். இப்போ இது இது தெரியாமிக்கும். அதுக்கு என்ன இந்த ஷாய் கஹ்வான் வரக்கூட இங்கே சோப் மக்காவோட சம்மந்தப்படாது. உடனே இந்த இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரி? இந்த புஸ்தானதுக்கு எனக்கு தெரியும், அப்போ இந்த மக்காவோட சம்மந்தப்படாது, ரிஜெக்ட் பண்ணும். இந்த பந்தருன்றது மக்காவோட சம்மந்தப்படாது, ரிஜெக்ட் பண்ணும்.
அப்ப இது மூணுமே இல்லாட்டி இதுதான் விட. என் டைம் மிச்சம் தானே, சரியா? இல்லைங்களா இந்த கேள்வி செய்யறது? ஆமாம் சார். அடுத்து வந்து நாங்க என்ன செய்யணும், கேள்வியை வாசிப்போம். மேலுள்ள வாசிக்கலாம். ஐயன் முதாஃபல் வாரிதா ஃபில் பைத்தி சாபிக் மினல் கலிமாத். பைத்துக்கு அர்த்தமே தெரியா, ஆனா முதாஃப் நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் பார்க்க போறோம் என்னென்றால் முதாஃப் தான் தெரியும், முதாஃப் இலையே இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பைத்தை போய் சும்மா வாசி பார்க்க போறோம், அர்த்தம் தெரியா. பிதமில் அஹ்ராரி சஅர்வீஹி வபிமாதில் அஸ்மி சஅப்னிஹி சய்யிதஹு வதனன் நதரன். சரியா? கேட் படிச்சிருந்தா இது தெரியும். சுதந்திர அந்த இடத்தை வச்சு நான் என்ன செய்வேன், ஊட்டி நான் அந்த நாட்டை வளப்படுத்துவேன். மாதில் அஸ்மி சஅப்னிஹி வசய்யிதஹு வதனன் நதரன், பசுமையான நாட்டை கட்டில் அப்படின்னு சொல்லி அந்த பைத்துல சொல்லலாம். அப்ப என்னன்னு சொன்னால் எனக்கு அர்த்தமே தெரியா, அர்த்தம் தெரியாது என்ன செய்வோம், பிதமில் அஹ்ராரி தமுன்றதுக்கு என்ன செஞ்சுக்குது, அலிஃப்லாம் வந்து இல்ல, அலிஃப்லாம் வந்து முதாஃப் வைக்க சான்ஸ் இருக்குது. தமுன்றது கோரண்டு சின்ன கோரண்டு போட்டும் அல் அஹ்ராரி, அஹ்ராரி முதாஃப் இலையே தான் வந்துக்குது. நாங்க சார்வி இது மறு முதாஃபாரது கொண்டு இல்ல, சார்வி என்றது சீன் வந்தால் அது இந்த ஃபிஅல். அப்ப ஃபிஅல் முதாஃப் இலையே வராது. அப்ப முதாஃப் வரதுக்கு அஹ்ரார் வரவே ஆகுது. சரியா? பிமாதில் அஸ்மி. சரியா? இந்த அஸ்ம்ன்றதும் வர இயலும். சரியா? அடுத்து வந்து சஅப்னிஹி, அடுத்து வந்து வசய்யிதஹு வதனன் நதிரன். ஷஹீதஹுன்றது ஒரு ஃபிஅல். அப்ப இதுவும் வரையலா. நீங்க விஷயம் என்னென்றால் இதுல ரெண்டுல எதுக்கு கோட் அடிச்சாலும் சரி, அஸ்மு கோட் அடிச்சாலும் சரி, தமு கோட் அடிச்சாலும் சரி, நாங்க அந்த முதாஃப் இலைஹி சட்டத்தை வச்சு அந்த அமைப்பை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம். எனக்கு கருத்து தெரியாட்டியும் அதை வச்சு கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு இதுதான் விளங்கல்ல, பிதமில் அஹ்ராரின்றது தான் கருத்து விளங்கவும் இல்லை, அந்த சொல் விளங்கவும் இல்லை. ஆனா இது விளங்கு தானே, பிமாதில் அஸ்மின்றது விளங்குது. அப்ப அஸ்முக்கு நீங்க கோட் அடிச்சினாலும் அது விட சரி. விளங்கிச்சா? அடுத்து கேட்கறாங்க என்ன, அலிஃப்லாம் முவாஃபுக்கு வர மாட்டாங்க. சரி அது முதாஃப் இலைஹி, அஸ்மின்றது முதாஃப் இலைஹி. சரியா? நான் அஸ்மின்றது வராது, தமுன்றது தான் வரும். சரியா? தமுன்றது தான் முதாஃப் இதா வரும். சரிதானே? இப்படி யோசனை இல்லாம கோட் அடிச்சிட்டு வந்துடும். விளங்கிச்சா? அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் ஐன் இஸ்மல் மக்சூர் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. இஸ்மு மக்சூர் அடுத்தது கேட்டீங்க. மக்சூர் மன்கூஸ் பார்த்தோம். மக்சூர் மன்கூஸ்ல நாங்க மெயினா பார்த்தோம், இந்த லேசா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்க பார்த்த ஒரு விஷயம் பார்த்தோம் தானே, எந்த பார்த்தோம், எப்படி பார்த்தோம், மன்கூசுல் காதி மக்சூருல் ஃபதா. அப்ப ஃபதாவை மாதிரி வந்திக்கணும். ஃபதாவை எழுதினான்னு சொன்னால் வந்திக்கணும். இப்ப தாயின்றது வராது. சரியா? இல்ல சஹரான்றது வராது. இப்ப நஜா ஹுதாண்டி இது. அப்ப ஃபதா எழுதினான்னு சொன்னா யாவுடைய சூரத்துல தான் இது. அப்ப ஹுதான்றது தான் யாவுடைய சூரத்துல இது. உடனே கோட் அடிச்சிடும். சரியா? விட அடுத்தது என்னன்னு சொன்னால் மெயின் இது வந்து நாங்க அந்த இது தெரிஞ்சுக்கணும், பைத் தெரிஞ்சுக்கணும். சில வேளை என்ன செய்ய என்றால் எங்க அந்த வார இதை வச்சு எனக்கு விட எழுத ஏழுமைக்கும். இது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தபி பண்ண ஹாதித் அபது لتكون مثالا للتقوى ما أحلى العلم به العلم தான் வரணும்னு நினைக்கிறேன். கைட் வாஸ்ட் யாராலும் சொல்லலுமா இதுக்கு விட? ஞாபகம் இருக்குதா? மஜ்ஜா வருது. எப்படி தெரியா வருது இந்த பைக்? அதுதான் வரணும். ஹஜ்ஜு வரணும். ஹஜ்ஜி டவுட் இருந்தா ஹஜ்ஜும் இல்மும் இல்மா ஹஜ் தானே. சரி சரி, அப்படியே தான் ஒரு பொதுவான கேள்வி வந்தாலும் இது உடனே வட்டம் போட்டாச்சு. மிச்சம் யோசிச்சு இது என்னடா இது தெரியாதுன்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். அடுத்த கேள்விக்கு நாங்க பெற்றோம் ஹஜ் இதுக்கு விட. சரியா? அப்ப என்ன தெரியா என்ன சென்டென்ஸ் தான் வட்டம் போட்டாச்சு. இது வட்டம் போட்டதுக்கு கடைசிக்கு ஒரு காரணம் சொல்லி சொல்லி சரியா, வட்டம் போட்டாச்சு. மக்காரிமில் அஹ்லாக் அடுத்தது அஹ்லாக் புரியுது. இதுல வந்து என்னன்னு சொன்னால் அரிஃபல் கதா நற்குணத்தை எது நற்குணம்னு கேட்கறான். கருத்து தெரிஞ்ச மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த அரிஃபல் கதா மனஸ்குத்தாலி, நாங்க ஒரு பிளாண்டு நாங்கள் அறிஞ்சோம், அது மீது நாங்கள் என்ன மௌனம் வைக்கிறோம். ஒரு பிள்ளை அறிஞ்சு நான் மௌனம் வைக்கிறது எனக்கு பண்பா இல்ல, அது வராது. அல்ல துஜாஹிரா பில் ஹல்கி. அப்ப படைப்பினங்கள்ட்ட குறைகளை நாங்கள் என்ன பகிரங்கப்படுத்தாம வைக்கிறது. ஜஹரியத்தான பகிரங்கமான தொழில் சொல்லும். அது மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். உடனே துஜாஹிர கூட எனக்கு கருத்து விளங்காது. அந்த விஷயங்களையும் யோசிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு நட்பண்புல ஒன்று தான். அப்ப இது வரையிலும் அடுத்து ஐயோக்கல்ல மின் ஷானியாது ஒரு விடயத்தை தரை குறைவான நினைக்கிறது. தரை குறைவான நினைக்கிறது அது மக்கள் மக்ளாக்கா இல்ல வராது. அந்த கூட இமாராத்தில் அல் எந்த இந்த நட்பன் அந்த மோசமான பண்புகள் ஒன்று தண்ணி சொன்ன பிரிவாதமா. அப்ப அது ஒரு நட்பண்பு ஐக்கணும். ஆனால் நட்பண்பை வச்சு சொல்றாங்க. ஆனால் பொருத்தமானது என்னன்னு சொன்ன இந்த விடைக்கு அல்லா துஜாஹிர் அபில் ஹல்கி, படைப்பினுடைய குறைகளை நாங்க வெளிப்படுத்தாம நட்பண்புகள் உண்டு. சரிதானே? இது தன் விட.
இது சரி, எனக்கு இந்த கேள்வி தான் வரும் தெரியாவே. இது மாதிரி கேள்வி வந்தாலும், பொதுவான கேள்வி வந்தாலும் சரி, சந்தேகமே இது வருமா இல்லையா, வட்டம் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். அப்ப 10க்கு 11 சரியா, மார்க் பண்ணி வச்சுப்போம். 10 11 வட்டம் போட்ட கேள்வி. கடைசிக்கு எப்படின்னு சொல்லுங்க. 40 மார்க்ஸ் டாக்கெட் பாருங்க, மற்றதில் சுவர் தானே. அடுத்து வந்து கேட்கலாம், ஹதுரத் ஜர்உ இம்லல் ஃபரா பில் மஸ்தர் முனாசப், பொருத்தமான மஸ்தரை போட சொல்லி இந்த இடத்துல எது வரும் பொதுவாக சொல்லுங்க பார்க்க. டெஸ்ட்டுக்கு நாங்கள் போட்டுருவோம், இதுக்கு ஸ்மால் பண்ணும் ஹதார் ஹாதிர் இஸ்மு ஃபாயில் வராது. இது ரெண்டுமே இது வரும். குதுரத்தனா குதுரன்னா حضرا حضرة குதுரத்தன் தான் மஸ்தரா வரணும். சரியா, சரி, அதுவும் குதுரத்தன் தான் மஸ்தரா வரணும். அதோடைய மஸ்தர் பெரும்பாலும் பாஜிப்பட்டு, அந்த மஸ்தர் தான் பாஜிப்பட்டு. சரியா, சரி, அதுவும் மட்டும் கொண்டு போட்டுமே, 12க்கு மட்டும். சரியா, அதுவும் சந்தேகம் அப்போ வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எனக்கு தெரியும் தானே, நான் சரி வட்டம் போட்டாலும் இது ரெண்டும் இல்லை, இது ரெண்டும் வராது. சரியா, பெஞ்சா இப்படி கோடு இருந்தாலும் சரி, பேப்பர்ல பேப்பர் தானே அப்படி இருந்தாலும் சரி, என்னன்னு சொன்னால் அது போல இது ரெண்டு தான் கொஞ்சம் சந்தேகமே இல்லை. இது ரெண்டு தான் கோடு சின்ன கோடு கீழே வச்சுக்கும், நம்பர் கீழே. சரி, அமைப்பு சொல்லி எப்படின்னு சொல்லி நம்பர் கீழே கோடு கீழே வச்சுக்கும். இது ரெண்டு தான் சந்தேகம். அடுத்த கேள்வி போறோம். 13 ஐனில் இஸ்மல் மம்னூஅ மின ஸர்ஃபி இலா இஸ்மாயில் ஆதி غير منصرف நாலும் அல் மம்னூஅ மின ஸர்ஃப் நாலும் உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. غير منصرف தான சொல்லி தந்தேன். இது அல் மம்னூஅ மின ஸர்ஃப் வந்து என்ன சொல்லி யோசிக்க வேணாம். அல் மம்னூஅ மின ஸர்ஃப் நாலும் غير منصرف இல்ல غير منصرف கேட்டிக்குது. ஃபர்ஸ்ட்க்கு நாங்க வெட்ட போடுவோம், இந்த அலிஃப் லாம் வந்ததை வெட்டிட்டுருவோம், இது வராது. இந்த அலிஃப் லாம் வந்து غير منصرف இல்ல. அடுத்து பார்ப்போம் என்னன்னு சொன்னால், இதுல அதான் அதான் கொஞ்சம் சந்தேகமே. ஜெயித்ன்றதும் வராது. ஏன்னா ஜெயித் யாருக்கும் பெண்ணுக்கு பேரா வைக்கப்பட்டிருந்தா தானே வரணும், இல்லாட்டி வராது. ஒரு அலமியத் இதா வாரன்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் பூர்த்தி வைக்கணும். வாசல் வேலை ஐக்கணும், இல்லாட்டி ஜம் ஐக்கணும், இல்லாட்டி தற்கை மஸ்ஜி ஐக்கணும், இல்லாட்டி தானீஸ் ஐக்கணும், தானீஸ்ல இல்லாட்டி பெண்ணுக்கு பேரை மாற்றி வச்சு ஐக்கணும். ஜெயித் ஒன்றுமே இல்லை, அப்போ ஜெயிதும் வராது. வெறும் சரி, அதான் இது தான் சந்தேகம் இது. நான் சொல்லுறேன் சந்தேகம். ஆனா எனக்கு தெரியும் என்ன சொன்னால், தெரியும் எந்த முந்தஹல் ஜுமு கட்டாயம் வைரமும் சரிஃபா தான் வந்தே ஆகணும். அப்ப ஹவாஜ் மஃபாஇல் வந்து அப்ப இதின் சுவரை தான் சொன்னாலும் இது சுவர் 120 சுவர் எனக்கு. அதால நாங்கள் இதுக்கு தான் கோர் அடிப்போம். விளைஞ்சா 13. அடுத்து வந்து அதுக்குரிய மாநாளி கலிமதி கலக் கலக்ன்ற வார்த்தை தான் பொதுவாக இந்த மாதிரி வார்த்தை இருந்தாரு. கலக்ன்றதுக்கு பொது அர்த்தம் தெரியாட்டியும் நீங்க எப்படி வச்சுக்கொண்டால் சரியா, கலக்ன்றதுக்கு சும்மா தமிழ் அர்த்தம் பார்த்து இப்படி தான் வந்தீங்க, சும்மா கலக்கிறது பயத்தால கொஞ்சம் கலக்கி நிற்கும். சரியா, அந்த அர்த்தம் தான் கலக் சொல்றது. அதுல நாங்க எதை வெட்டும் இஜித்தியாத் கலங்கி நிற்காது அர்த்தம். இஜித்தியாதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. தத்தவூர் இதுவும் அந்த அர்த்தம் இல்ல. முகாஃபா இது வந்து சந்தேமி. ஆனால் இல்திராப்ன்றது கொஞ்சம் மண்டைக்கு படுது. இந்த இல்திராப்ன்றது வரையிலும் நாங்கள் இது ரெண்டும் கோர் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவோம், இதுக்கு வட்டம் போட்டு இருப்போம். கடைசிக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் டைமிங் தான். ஏன்னா அங்காளெல்லாம் சில கேள்வி நாங்கள் 5 செகண்ட் எடுக்கல, அதான் டைமிங்கும். சரியா, ஆனால் யோசிக்கிற கேள்வி வந்தால் 2 நிமிஷத்துக்கு கூட எடுக்க மாட்டோம். அதுதான் சரி. சில கேள்வியில் 5 செகண்ட்லேயும் முடிஞ்சிடும். எவ்வளோ டைம் மிச்சம் பிடிக்குமா மிச்சம் பிடிப்போம். கடைசிக்கு டைமிங் யோசிப்போம். இதுல முகாஃபா இல்திரா கலக்கு இல்திரா கொஞ்சம் அந்த அதுக்கு வாசியாக தைக்குது பெரும்பாலும். அப்போ சும்மிட்டு வர மாட்டோம், இல்திரா போக்கு ஒரு அடிச்சுட்டு வரும் லாஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மங்கள வகையாதில் கொஞ்சம் எதிர்பார்த்தும் செய்ய இயலும். இப்படி வட்டம் போட்டு வச்சிருந்தால் அந்த உதவியும் இருக்குது. சரியா, அடுத்து என்ன சொல்லலாம்னு சொன்னால் விடையை வாசிச்சு பார்க்குறோம். கேள்வி இது தந்திரத இது அவுசலத் பைன் கலிமத்தில் முத்தராதிஃபா ஃபில் மஜ்முஅத்தைன் சாபிகா தக்கூனுல் இஜாபா. சரியா, அப்ப என்னன்னு சொன்னால் ரெண்டுலையும் முத்தராதிஃபான சொல்ல கேட்டிக்குது. இதுல எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னால், ஏன்னா 2 ஜீம் வந்திக்கு தானே பாருங்க, இது 2 ஜீம் வந்திக்குது. 2 ஜீம் இப்போ என்ன செய்யணும்னா டாக்கெட் பண்ணுவோம். 2 ஜீம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜீம் வாரதை பார்ப்போம். முன்ஃபரிதுண்டு வந்தால் அங்கால வஹீதுண்டு இது. முன்ஃபரிதுன்னா தனிமை, தனித்து வாருது. வஹீதுண்டாலும் தனிமை. சரியா, வாஹித் ஒருவன். அப்போ ரெண்டும் ஒத்து போகுது. அப்போ ஜீம் தான் பெரும்பாலும் வரணும். இது என்னன்னு சொன்னால், ஒரு கேள்வியில ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி கேள்வியில 2 ஒரே மாதிரி வந்துச்சிருந்தால் பெரும்பாலும் அதுல ஒரு விட தான் வரணும். சரியா, இப்ப பாக்குறோம் ஜீம் வாரத்துக்கு பெரும்பாலும் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இதை தான் குழப்பிட்டிப்பாங்க, லாஸ்ட் வார்த்தையை தான் குழப்பிட்டிப்பாங்க. அல்காக்கு எது வரணும், 5வது இந்த அல்காக்கு வந்து அல்காண்டா எரிந்தான் ரமா. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா என்னோட விட சரி, இதுதான் விட. இந்த ஜீம்ல தொடங்கினது அலிஃப்ல முடிஞ்சுக்குது, இந்த ஜீம்ல தொடங்கினா ஹால முடிஞ்சுக்குது. ஹாவை பார்த்தேன்னு சொன்னா அல்காக்கு ரிதா. சில சொல்லுகளுக்கு இடையில அர்த்தமே தெரியாம இருக்கும். ரிதா பொருத்தம் இல்லை, ஆனா அல்காக்கு ரமான்றது பொருத்தம். சரியா, அப்ப இதுதான் விட.
எதுக்கும் நாங்க பார்த்துப்போம். ஜீம் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்ஃபரித் வஹீதுன். சரியா, முன்ஃபரித் வஹீதுன். அடுத்து வந்து தால், துஸ்தூருக்கு கானூன். சரியா, துஸ்தூர்னாலும் யாப்பு, கானூன்னாலும் இந்த அரசியல் சட்டம் யாப்புக்கு செல்லுவோம். அப்ப தால் வரையிலும். சரியா, அடுத்தது என்னன்னு சொன்னால் மூணாவதுக்கு ஆயத்துன். இதுக்கு சில வேலை அர்த்தம் தெரியாம கேளும். என்ன செல்லும் அந்த கண்காணிக்கிற அந்த அர்த்தம் தெரியாம கேளும், அதோடு. நாலாவது கிஸ்வா. கிஸ்வாக்கு ரிதா. எந்த கிஸ்வான்னு சொல்லுவோம்? இது பொதுவா காபாட புடவை, இந்த கிஸ்வா மாத்திர இது ரிதா ஆட புடவை. சரியா, அந்த அர்த்தமும் தெரியும். இதுதான் விட. எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் ஒரே மாதிரி ரெண்டு வந்திக்குது. ஜீம்ல தொடங்கிக்குது. ஜீம்ல தொடங்கிக்கும். கடைசி ரெண்டை தான் மாத்திட்டிப்பானு. மத்த பாருங்க, தால் வந்திக்குது, பா வந்திக்குது, தால் வந்திக்குது. சரியா, அடுத்து வந்து வாவ், இதை மாத்திட்டிய. கடைசி ரெண்டு என்னன் அலிஃப் ஹா. இந்தியால வந்து ஹா ஹம்சா, இந்தியால ஹம்சா ஹா வந்திக்குது. அப்ப நாங்க லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிருந்தால் அல்காக்கு ரமா. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்றால் இதுதான் விட சுவர். விளங்கிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறாண்டு? சில சொல்லுகளுக்கு இடையில எனக்கு சொல்ல என்னன்றே தெரியாம இருக்கும். தெரிஞ்ச சொல்ல வச்சு கண்டுபிடிப்போம். இதுக்கு எனக்கு கிஸ்வாக்கு தெரியும். நாலாவது கிஸ்வா, கிஸ்வாக்கு தெரியும். இதே மூணுக்குமே தெரியா எங்களுக்கு. ஆனா இந்த கிஸ்வான்றது தெரியும், இதாண்டு சொல்லி தெரியும். அப்ப நாலாவது ஹா வரணும். அப்ப நாலாவது ஹா வார எதா மொண்டிக்குதா? இது மட்டும்தான் இது. அப்ப இதுதான் விடையா வரணும். ஏன்னா மத்த இது தெரியாமைக்கும், மத்த ஒன்றுமே தெரியாமைக்கும். ஆனா எனக்கு சுவர் நாலாவதுக்கு ஹா வரணும்ன்றது சுவர். அப்ப வேற ஒன்னுலையும் நாலாவது ஹா இல்லை. ஹா பெற்றும் மேல மத்தது யோசிக்க மாட்டோம். விளங்கிச்சா? விடைய போட்டுட்டு தான் இப்படி கோட் ஒன்று அடிச்சுட்டு தான் நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் டச் பண்ணி பார்ப்போம். டைமை வேஸ்ட் பண்ணாம சுவர்னு சொன்னால் அடுத்த கேள்வி பெற்றோம். என்ன டைம் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். விளங்கிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அடுத்தது வந்து சரியான இந்த இப்படி கேள்வி வந்தேன்னு சொன்னால் சரியான சொல்ல போடணும் மீனை. இப்ப ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சு பாக்குறோம். சரக்து மெஹ்ஃபததி ஃபீ லைலத்தி வந்தது. இங்கால ஃபர்ஸ்ட் இது என்கிட்ட வந்தது அமாம அம்சி லதைக்க. அம்சி அதைக்கன்னா ஒன்னிடத்துல இருக்கிறது. அமாம் என்றால் முன்னுக்கோ, அம்சி என்றால் நேற்று. அது தெரிந்தானே. ஃபீ லைலத்த அம்சி, நேற்றிரவு ஒன்று தான் வரணும். அமாமன்றது பொருத்தமா? ஃபீ லைலத்தி அமாமன்றது பொருத்தமா? பொருத்தம் இல்லை. அப்ப அமாமன்றது வரையலா. சரி, அம்சின்றது பொருத்தம். ஃபீ லைலத்தி லதைக்கண்டு வரையலுமா? பொருத்தமா? பொருத்தம் இல்லை. அப்ப அம்சின்னு வரதான் பொருத்தம். இன்னும் ரெண்டு வந்திக்கு பாருங்க. இந்த கேள்வியில ரெண்டு வந்தி, ரெண்டுல ஒன்று தான் வரணும். இந்த அம்சின்றது தான் ரெண்டு வந்திக்குது. அப்ப இதுல ஒன்று அமௌண்ட் தான் வரணும். சரியா? அப்ப அடுத்து வந்து அன்மா தப்ஹசியா முகமது, இதை பற்றி கேள்வி ஒரே மாதிரி வந்திக்குது. அடுத்த வந்திக்குது மூணாவது அது கித்தத்துன்னா இம்மத்துன். சரியா, பூனை தூங்குது. எங்க? லதைக்கல் குர்சின்னு வருமா? குர்சி இடத்தில் தூங்குதுன்னு வருமா? வராது. தஹ்தன்னு தான் வரணும். அப்ப விடது இதுதான். அங்கள வாசிக்கணுமா? தேவையில்ல. அல்லதைக்க கலம ரசாசன் அது வரும். இந்த லதை தஹ்த இது ரெண்டை வச்சே வாசிக்க கொள்ள எனக்கு விட விளங்கிடுச்சு. மர வாசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்ல. சரியா, கண்டுபிடிச்சாச்சா? டைம் அப்ப மிச்சம் பிடிச்சாச்சு. நான் விளங்கப்படுத்திய டைம் ஒரு நிமிஷமா ஆகல இந்த கேள்விக்கு. அடுத்து எந்தையோ தந்திக்குது. சரியா, எந்தையோ ஒரு விஷயம் தந்தி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இதை வாசிப்போம். இதை கேள்வியை வாசிப்போம். தந்திக்குது. அத்துபஹாதில் இபாரா இந்த மா, எந்த சந்தர்ப்பத்தில் இந்த இபாரத் எழுதப்படும் சொல்லி. அப்ப இந்த இபாரத் தெரியணும். சரியா, இந்த இபாரத் எந்தன்னு சொன்னால் இதுல தந்திக்கிற ரெண்டு விஷயத்த தந்திக்கிறான். ஒரு ஃபோக்கஸ் சீரத்து தாத்தியா. சரியா, ஆவணம் அந்த சீவிக்கு தாங்க சொல்றது.
அடுத்து ஔராக்கு சுபூத்தியா அன்னைகளை அடையாளப்படுத்துகிற அடையாள கார்டு. இந்த அடையாளப்படுத்துகிற விஷயம் இப்போ இது வந்து ரிசாலாவோட சம்மந்தப்பட்டது. சரியா, கடிதம் படிக்கணும் எனக்கு இந்த விஷயம் விளங்கு. அப்போ நாங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதக்கொள்ள ஒஃபீஷியல் கடிதம் எழுதக்கொள்ள நாங்கள் என்ன செய்வோம், அவர்ட டேட்டை போடுவோம், எங்களோட இதை போடுவோம், எல்லாம் போடுவோம். ஆனால் இது ரெண்டையும் மட்டும் எங்களோட சிவி அப்படின்னா இங்கன்னு நாங்கன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எந்த ஒரு கடிதத்தோடு நாங்கள் எங்கன்னா சிவியை கொடுக்குறோம். சிவியை கொடுக்குற எதுக்குன்னு சொன்னால் எந்த கொடுப்போம், ஒரு சிவியை கொடுக்குற ஒரு ஜொப்பை வேண்டுறது தானே. சரியா, அப்ப அதுலயே விளங்க என்னென்றால் கீழே வாசி பார்ப்போம். துர்சல் ஒரு ரிசால தன்லி தலபில் முசா அதத்தி மின் சதி, சதிக்கிட்ட ஒரு உதவியை கேட்கறதுக்கு நாங்கள் சிவி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அப்ப அது வராது. இன்னொரு கடிதம் துர்சல் ரிசாலத்தன் ஷாகிரத்தி ஷரிக்கா, ஷரிக்கால வந்து நாங்கள் என்ன வேலை தேடுறதுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு வரையிலும். அடுத்த துர்சல் ரிசால் அபிகலி முசா அதத்தி மாலியத்தின் உம்மட்ட ஆப்பட்ட சல்லியை கேட்டு நாங்கள் கடிதம் கொண்டு எழுதுறோம் போட்டு சல்லி அனுப்பிக்கொண்டு அதுக்கு என்ன சிவியை கொடுக்கணுமா, தேவை இல்லை. அடுத்த துர்சல் ரிசாலத்தன் சுக்ருல் வதீஃபதி ஃபி ஷரிக்கா. சரியா, உன் நிறுவனத்தில் வந்து உன்னோட கணிதத்தில் வந்து நன்றி கடிதம் கொண்டு எழுதுறோம், ரிசாலத் சுக்ரின். சரியா, நன்றி கடிதத்துக்கு சிவி யாரும் கொடுக்குறா இல்லை, இப்போ வேலையை தேடிதான் நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். இதுதான் வரணும். இது தெரியாட்டியும் எனக்கு எந்த விலங்கல்ல இந்த இது எந்த விலங்கல்லாட்டி எனக்கு எழுதலாவே என்ன செய்யறோம், இது வட்டம் கொண்டு போட்டாச்சு, 17க்கு வட்டம் போட்டோம். சரியா, 17க்கும் ஒரு வட்டம் கொண்டு போட்டு வைப்போம். சரிதானே, 17க்கும் ஒரு வட்டம் கொண்டு போட்டு வச்சிடும். அப்ப இதுதான் பெரும்பாலும் வரணும். இது அண்டிக்குது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்ப கடிதத்துல வந்து கடிதம் 3 விடைக்குது, விடையை வச்சு கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் தெரியாட்டியும் துர்சல் ரிசாலத்தன் லித்தலபில் முசாது மின் சதி, நண்பன்ட்ட ஒரு உதவியை கேட்டு எழுதுற கடிதம். அடுத்து 3வது விடையை பாருங்க, துர்சல் ரிசால் அபிகலி முசாது மாலின், இதுவும் உறவுமுறை கடிதம். அடுத்து வந்து துர்சல் ரிசாலத்தை சுக்ரினில் வதீஃபத்தி ஃபி ஷரிக்கா, உன்னோட நிறுவனத்துல வந்து ஒரு வேலைக்கு நன்றி கடிதம் எழுதணும். இது 3ம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விட மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் ஆயிக்குது. துர்சல் ரிசாலன் ஷாகிரத்தி ஃபி ஷரிக்கா, ஷரிக்கா சேர்ந்து கொள்றதுக்கான ரிசாலாவா இருக்குது, ஒரு வித்தியாசமான ரிசாலாவா இருக்குது. பெரும்பாலும் இதுதான் வரணும், வந்து இக்கணும். ரிசாலா 2 வகைத்தானே, அப்ப இதுல இதுதான் விடியா வரணும் பெரும்பாலும். அப்படி கண்டுபிடிக்கவும் மேலுள்ளது எந்த தெரியாட்டி. சரியா, அப்ப நாங்கத்தான் அந்த விடியை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அரபிக் தான் தெரியாட்டி மூளையை வச்சு கொஞ்சம் அந்த குறுக்கு வழியை யோசிச்சோம்னு சொன்னால் எனக்கு விட எழுதி கேள ஏலும். அடுத்து வந்து கீழே பார்ப்போம். இதா உஸ்திதத் மஜ்மாத் பா இலா மஜ்மாத் தகுனில் இஜாபா, இதோட இதை சேர்த்தினால் எந்த இஜாபா எது வரும்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ ஜீம் 2 வந்து இது, இதைத்தான் நாங்கள் விடியா பார்க்க போறோம். ஜீம் 2 வந்து இது ஃபர்ஸ்ட் உள்ளது சிக்கத்துல் ஹதீத் ஜதீத்னு வந்து இது சிக்கத்துல் ஹதீத்னு வரணும். அப்ப அது வந்து என்ன, தண்டவாளம் எந்தன்னு சொன்னால் அதுக்கு ஜீம் வரணும். விட வசீலத்து நக்கல், சென்று வாரத்துக்கு உதவி வைக்கிறது தான் அது. தண்டவாளம் சென்று வாரத்துக்கு உதவி. அப்ப ஜீம் சரி, ஜீம்ல ஒன்று தான் வரணும். சரியா, 2ல ஒன்றும் வராது, 2மே வராது. அப்ப கடைசியை பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் இந்த ஜீம்ல வந்து தால் கடைசிக்கு வந்து இது. சரியா, லாஸ்ட் உள்ளது சரி. இங்க குழப்பிட்டிக்கிற எதுன்னு சொன்னால் இந்த ஹம்சாவையும் ஹாவையும் ஹம்சாவையும் குழப்பிட்டிக்கிறான். இதைதான் பெரும்பாலும் குழப்புறான். அப்ப இதை கண்டுபிடிக்கணும். 3ஆவதுக்கு எது வருண்டு, அஸ்ஸகாத்து தத்ஹீருன் எந்த தத்ஹீருல் மால் வதன்மியதி, ஜகாத் வந்து என்ன செய்யும், சொத்தை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் வளர்ச்சி அடைய செய்யும். அப்ப 3ஆவதுக்கு எந்த வரணும், ஹா வரணும். இது ஹா வந்திக்குது, அதோட விட கண்டுபிடிச்சிடும். அடுத்தது எனக்கு கொஞ்சம் சுவராக்கி கொண்டால் இன்னும் கொஞ்சம் சொன்னால் இன்னும் சுவராக்கலும் நஹருன் நீல் அதை தந்திக்கு லாஸ்டா அதே 2லையும் என்ன செஞ்சுக்கணும், தால் தான் வந்து இது.
அப்ப இந்த ரெண்டு விடையும் வராதுன்றதுக்கு இன்னும் சுவர் எந்த இந்த தால் ரெண்டு வந்து இது நகர நீல் எனக்கு தெரியும் மற்றொரு நகரில் புறத்தில் அர்தியா இந்த பூமியிலே நீளமான நீல் நைல் நதி தான் நீட்டம்னு சொல்லி தெரியும். அப்ப தால் வந்தன்னு சொல்லி இந்த ரெண்டு விடையும் சுவரா வராதுன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்ப இந்த ஹா இந்த ஜக்காத் ஜக்காத்னா ஜக்காத் வந்து சொத்தை இதை பரிசுத்தப்படுத்தும். அப்ப ஹா தான் ஃபெஸ்ட்டுக்கு வரணும். அப்ப இது சந்தேகம் தானே, அலிஃப் வருமாண்டு அதுக்கும் பார்ப்போம். மூணாவது அலிஃப் வரையிலுமாண்டு ஜக்காத் துஹீரன் குல்லு அமலி யுஃப்சிதுல் பியா இது பொருத்தமா? ஜக்காத் பொருத்தம் இல்லை. அப்ப ஹா தான் பொருத்தம். அப்ப இந்த விட தான் வரும். நாங்கள் ஃபுல்லா வாசிச்சோமா? இல்லை, விடையை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேள்வி ஃபுல்லா வாசிக்கவே இல்லை. சரியா? இப்படிதான் கண்டுபிடிக்கிற விடைய. விளங்கிச்சா? விலங்கல்லாட்டி செல்லுங்க, ரொம்ப விளங்கப்படுத்துது. அடுத்த ஒரு விஷயம் தந்திக்குது, இதுல சில சொல்லுகள் தெரியாமைக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து கேள்வி என்னன்னா மஜ்முஅத்து ஸஹீஹ் லிதம்லீல் ஃபராஹ் ஃபில் ஜும்லா சாபி முந்தைய உதாரண தந்திய கேள்விக்கு தானே அதில் இடைவெளிக்கு நிரப்புறதுக்கு பொருத்தமான அந்த தொடர் கேட்டிக்குது. எது பொருத்தம்னு சொல்லி ஜபாயின் என்றால் வாடிக்கையாளர். நாங்க கைட்ல பார்த்தோம் ஜபாயின் வாடிக்கையாளர்னு பார்த்தோம். பர்லிமான் தெரியும். பித்தாக்காத்னா அந்த பித்தாக்காண்டால் காட். சரியா? அடுத்து வந்து தர்பியான்னு சொல்றது அந்த கல்வியோட சம்மந்தப்பட்டு எனக்கு விளங்குது. அப்படி வச்சுங்களே, தர்பியான கல்வியை கற்கொள்ற அப்படி அந்த இது வரும். ஆனா தர்பியான்னு சொல்றது எனக்கு விளங்குது என்னென்றால் கல்வியோட சம்மந்தப்பட்டன்னு சொல்லி. இப்ப பாக்குறோம் என்னென்றால் ஃபெஸ்ட்டுக்கு ஹையத்தும் தஷ்ரீயத்தும் ஃபித்துவலி டெமோக்ராத்தியா ஒரு நாட்டுடைய ஒரு தஷ்ரீ ஒரு சட்டத்தை இயற்ற ஒரு முறை தான் ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. அது பர்லிமான் அசைக்கும். அது பர்லிமான் இந்த இது இது பர்லிமான் ரெண்டு வந்திக்குது. இந்த இது பர்லிமான் ரெண்டு வந்திக்குது. இதுல ரெண்டுல ஏதாவது மட்டும் தான் விடையா வரணும். சரியா? பர்லிமான். அப்ப இது ரெண்டுல ஒன்று தான் விடையா வாரது. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு பர்லிமான் வரும். அடுத்தது அல் மஸ்ரிஃப் எஸ்தரு அது விளங்காமைக்குது. ஃபி மர்கஸ் ஷுர்தா கிஸ்மன் லி ஹித்மத் அதுக்கும் விளங்காமைக்குது. அடுத்தது எதஹர் முதர்ரிசூன் மின் குல்லியா. அப்ப இது கல்வியோட சம்மந்தப்பட்ட இந்த தர்பியா தான் கல்வியோட சம்மந்தப்பட்டுச்சு. அப்ப தர்பியா தான் இன்னும் வரணும். அது தர்பியா தான் வரணும். அப்ப நாலாவது தர்பியா வரணும். இந்த பர்லிமான்ல நாலாவது தர்பியா வரணும். அப்ப நாலாவது தர்பியா வர்றது இதுதான் நாலாவது தர்பியா வருது. அப்ப அல் பிஅஸத்து டிப்ளோமாசியா. சரியா? அது தூதரகம் இது அதுக்குதான் சொல்றேன். ஆனா விட தெரியாட்டியும் எது என்ன சொன்னால் அதுதான் விடியா வரணும். தக்குவமோ பித்தௌசூக்கில் சீக்கில் அலாக்காத்தி பைன பலதேன். ரெண்டு அலாக்காத்னு சொல்றது தொடர் ஏற்படுது. ரெண்டு நாட்டுக்கு மத்தியில தொடர் ஏற்படுத்துறது அலாக்காத். ரெண்டு நாட்டுக்கு இடையில தொடர் ஏற்படுது. அப்ப இந்த அலாக்காத்னது தான் கடைசிக்கும் வரணும். அதுக்கப்புறம் வாசி பார்ப்போம். பர்லிமான் வருது. பிதாக்காத் அல் மஸ்ரிஃப் எஸ்ட்ரிஃபு பிதாக்காத்து சிராஃபில் ஆலி. கார்டை ஏடிஎம் கார்டு தான் சொல்கிறேன். ஏடிஎம் கார்டை வெளியிடுது. அடுத்து வந்து ஜபாயின் ஃபி மர்கஸ் ஷுர்தா இது போலீஸ் நிலையத்தில் வந்து கிஸ்முன் ஹித்மத்தில் ஜபாயின் இதுக்கு வாடிக்கையாளருக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. அப்ப எனக்கு இதுகளுக்கு விட தெரியாட்டியும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இந்த ரெண்டு விடையும் வராது கண்டுபிடிச்சோம். இந்த பர்லிமான் தான் வரணும்னு கண்டுபிடிச்சோம். ரெண்டு விட வந்து இதே ஒரே மாதிரி இதுதான் வரணுங்க. அதுக்கப்புறம் வாசிட்டு போகல இது விளங்கிச்சு. எத்தகால முதலும் மின் குல்லியத்தி தர்பியான்றது விளங்கிச்சு. அப்ப தர்பியா தான் வரணும். இந்த ஜபாயின் வரையலா விளைச்சா அதை வச்சு எனக்கு விட விளங்கிடுச்சு.
மற்றதுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் கருத்து தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. விளையாச்சா? அடுத்தது அல்லாஹும்ம சயீபன் நாஃபியா. இது ஃபி ஐ முனாசபத்தின் எதுக்குரு துவா ஹாத துவா. இது கேட்டுக்குது என்னன்னு சொன்னால் கருத்தை வச்சே பார்க்கணும். சிலவங்க எந்த செஞ்சிடலும் மழை பெய்ய முந்தினும் ஞாபகம் வச்சுக்கலும், இல்லாட்டி மழை பெஞ்சன்னு சொல்லியும் குழப்பமாயிடும். எல்லாம் பிரயோசனமான மழையை பெய்யவே. இது எப்போ கேட்போம்? மழை பெய்ய முந்திய கேட்போம், மழை பெஞ்ச புறவை கேட்போம், மழை பெய்ய கொலை கேட்போம், மழை பெய்ய கொலை கேட்போம், இல்லாட்டி மழை இல்லாத டைமை கேட்போம். மழை பெய்ய கொலை தான் நாங்கள் சொல்லுவோம் இதை பிரயோசனமான மழையை ஆக்கித்தாண்டு சொல்லி. அப்ப நுசுல் மத்தர் அதுதான் விட. சரியா? இது கிளியர் தானே? ஆமாம் சார். அடுத்து பெரிய சவுண்டு தந்தி. இது கேட்குறேன்னு சொன்னா இதை வாசிப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. வேண்டுள்ளது இல்லை. இதா ஒய்யிரத் ஹாதிகள் ஜும்லா இல்லா சீகாத்தில் இஸ்திஃபாம் ஃபதகுன் ஜெப. இப்போ சீகாவுக்கு வந்து என்ன, இஸ்திஃபாமை நாங்கள் நுழைய வச்சேன்னு சொன்னால், இஸ்திஃபாமை வச்சேன்னு சொன்னால் எப்படி வரும்னு கேட்குறாங்க. இஸ்திஃபாமை வச்சு இந்த விடைக்கு இந்த விடைய இதுக்கு விடையா வரணும். இஸ்திஃபாமை வச்சு நாங்கள் கேள்வி கேட்கணும், அதுக்கு விடையே இது வரணும். அதுதான் சொல்றாங்க. அப்ப எப்படின்னு சொன்னால், பாயத்துல் ஃபாக்கிஹா கேட்கிறார். துனாதி ஃபி சூக் அல் மான்ஜு அல் ஹிந்த் அல் இனபுல் பனாத்தி அஷாம் அல் அசலி. கரை கத்தினிக்கிறார். மாஞ்சு ஹிந்துண்டு இனப் பனாத்தின்னு ஷாம் அல் அசலின்னு கத்தினிக்கிறாரு. இப்போ இதை எப்படின்னு சொன்னால் கேட்குறோம் வந்து பிம துனாதி பாயத்துல் ஃபாக்கிஹா ஃபி சூக். இப்போ ஃபாக்கியா விற்கக்கூடியவர் வந்து சூக்குல எப்படி கத்துறாரு, எதனை கொண்டு அழைக்கிறாரு கேட்குற ஒரு அமைப்பு. இல்லாட்டி அடுத்து வந்து லிமாதா துனாதி பாயாத்துல் ஃபாக்கியா ஃபி சூக். ஏன் கத்துறாரு மேல, அது பொருத்தமா? பொருத்தம் இல்லை. ஏன் கத்துறான்றது பொருத்தமா? பொருத்தம் இல்லை. ஆனா எதை வச்சு அவர் கத்துறான்னு சொல்றது அது பொருத்தமே இருக்குது. அடுத்து வந்து ஹல் துனாதி பாயாத்துல் ஃபாக்கியா ஃபி சூக், சிறுகளை பாய கத்துறாரான்னு கேட்கிறார். அதுவும் ஒருவேளை கொஞ்சம் பொருத்தமாய்க்குது. அடுத்து மிம்மா துனாதி பாயத்துல் ஃபாக்கி ஃபி சூக். சூக்கில் இந்த பழம் வியாபாரி வந்து கத்துற எதில் நின்றும் கத்துறாரு. எந்த இடத்துலேருந்து கத்துறான்னு கேட்குறா. அப்போ எந்த இடத்துலேருந்து கத்துறான்னு கேட்குறதும் பொருத்தம் இல்லை. ஆனால் மிச்சம் பொருத்தமாய்க்குது. எதுன்னு சொன்னால் பிமத்துனாதி ஃபாக்கிய பாயத்துல் ஃபாக்கிஹா ஃபி சூக். எதை வச்சு எப்படி கத்துறாரு, எதன் மூலம் கத்துறாரு, எதனை கொண்டு கத்துறாரு. விளைஞ்சா மாஞ்சு ஹிந்த்னு கத்துறாரு, இல்லைன்னா பனாத்தின்னு கத்துறாரு, ஷாமல் அசலின்னு கத்துறாரு. எப்படி கத்துறாரு? சரியா? விடை இதுதான் வரும். அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒரு உரையாடலை தந்து அந்த உரையாடலுக்கு வந்து இது கேட்டீங்கன்னா ஓர்டர் எப்படி வரும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த தால் 2 வந்திக்குது, இது 2ல் 1 தான் வரணும். இது வரையலாம், இது 2ல் 1 தான் வரணும். அப்ப தால் பார்ப்போம். ஆமிலுல் மக்காசல மர்ஹபன் தஃபத்தனன், அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். மர்ஹபன் அழைக்கிறது. சரியா? ராஷித் சொல்றாரு ஹல் இந்தக்கும் அல் மஸ்ரூபாத்துல் பாரிதா. குளிரான எதாம் ஒன்று ஈக்குதான்னு கேட்குறாரு. அப்ப குளிரான எதாம் ஒன்று ஈக்குதான்னு கேட்டால் அதுக்கு விடியா தானே வரணும். விட தானே அடுத்து வரணும். ஆமிலுல் மக்கா செல்லணும், விடியா செல்லணும். அப்ப அதுல பாக்குறோம் குளிரானது இது ஆமிலுல் மக்கஹாட. இதுல இது ஆமிலுல் மக்கஹா, இது ஆமிலுல் மக்கஹா, இது ஆமிலுல் மக்கஹா. ஆமிலுல் மக்கஹால் நாங்க வாசிச்சு பார்க்கணும். இப்போ ஜமீலுக் மாதா யஷ்ரப், இதுக்கு விடியா வருது. அல்லிந்தக்கும் அல் மஷ்ரூபாத்தில் பாரிதாக்கு விடியா வருதா? ஜமீலுக் மாதா யஷ்ரப்ன்றது விடியா வருது இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கணும் இந்த நாள் அசீருல் ஃபாக்கியா தாஜிஜா. என்கிட்ட வந்து எந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் பழ ஜூஸ் ஈக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் பொருத்தமா ஈக்குது. அப்ப பாத்தான் 2வது வரணும். தால் பா. சரியா? இங்கேயும் பா ஈக்குது. அப்ப 2ம் பாத்தான் வரணும்னு முடிவெடுக்கும். அடுத்து வந்து
இதுல பார்க்க வல் ஹிந்தகம் அல் மஷ்ரூபாத் சாஹினா, சூடான தியால் மீதான்னு கேட்கிறாரு. அதுக்கு விடியா தான் வரணும். சரியா, இது ரெண்டும் தானே குழப்பமாக்கி, ஜீமும் ஹம்சாவும் அலி ஹம்சாவும் ஜீமும் தான் குழப்பமாக்குது. அப்ப சூடான தியா முடிக்கிறான்னு கேட்டால் அப்ப இப்போக்கு எது முடிஞ்சு, தால் முடிஞ்சு பாவும் முடிஞ்சு. இப்ப இது ரெண்டுலையும் பார்க்கணும். ஆமின் மக்கள் என்ன சொல்றாரு, இப்போ ஜமீலுக்கு மாதா எஷ்ரப்ன்றது பொருத்தமைக்குதா சூடான தியமன்றுன்றது இல்லை. ஆனால் இந்த நான் ஷாய் வல் கஹ்வால் கோக்கு, சரியா, ஷாய்க்குதுன்னு சொல்றது பொருத்தமைக்குது. அப்ப ஜீம் தான் வரணும். அப்ப ஜீம் வந்திக்குது மூணாவது. அப்ப அடுத்தது தான் நாலாவது தான் ஹம்சா வரணும். அப்ப இதுதான் விட. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆமாம் சார். அடுத்து சொல்றாங்க இஃப்தர் சீகத்தில் மாதிரி ஃபிஅலைன். சரியா, யசிபுன்னு வந்திக்குது, யக்கும்னு வந்திக்குது. வசப யசிபு யக்கும்ன. சரியா, காம யக்குமு அதுதான் சொல்றாங்க, யக்கும்னு வந்திக்குது. அப்ப இதுட மாதி எப்படின்னு சொன்னால், இப்ப யக்கும்னு எந்த வரணும், வசப யசிபு வரும். யக்கும்ன்றது காமின் வரையிலுமா, காமின்ற ஒரு ஃபேலே இல்லை. அப்ப இது வரையலா. யசிபு யசிபுன்னு சொன்னால் வசப யசிபு. யசிபுன்னு சொல்றது முஃப்ரதான ஒரு சொல். சரியா, இந்த வசபன்னு சொல்லி ரெண்டு வந்திக்குது. சரியா, வசபன்னு ரெண்டு வந்து இது ரெண்டுலையும் அதான் ஒன்று தான் வரணும். வசபன்னு சொல்லி ரெண்டு வந்திக்கு. அப்ப இதுவும் வரையல. பெரும்பாலுமே இது ரெண்டையும் பார்த்துக்கணும். வசபன்னு வந்திக்குது. அப்ப யக்கும்ன யக்கும்ன வந்து யக்கும்னே பார்க்கும். வசபன்றது இப்ப இது சுவர். வசப ரெண்டு வந்திக்குது. அடுத்து வந்து யக்கும்ன காம யக்கூமு யக்கூமு யக்கூமானி யக்கூமுன தக்கூமு தக்கூமானி யக்கும்ன. யக்கும்ன்றது வந்து எது, காயிப்ல ஜம்மு, முஅன்னஸ் காயிப்ல ஜம்மு. அப்ப காமையை சர்ஃப் செஞ்சு பார்ப்போம். காம காமா காமு, காமத் காமத்தா கும்ன. அப்ப கும்னன்னு தான் வரணும். காமுண்டு ஒரு நாளும் மாதி வருமா, இதை வச்சே கண்டுபிடிக்கணும். காமுண்டு வராது. அப்ப கும்னன்று தான் வரணும். இப்ப இதுதான் விடன்னு கண்டுபிடிச்சிருவோம். சரியா, அடுத்து என்னன்னு சொன்னால் சில்பைனல் அஸ்இலத்துல் வல் அஜிபத்துல் முனஃபிமா எலி. அஸ்இலா இப்ப கேள்வி சில கேட்டிக்கிறாங்க, அதுக்கு பொருத்தமான விடை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுல பொது கேள்வி பொதுவா வந்திக்கு. இப்ப வந்து எனக்கு கேள்வியை வச்சு கண்டுபிடிக்கலும். இப்ப லாஸ்ட் இதை பாருங்க. இப்ப இதெல்லாம் பொதுவான கேள்வி தானே, எல்லாமே பொதுவான கேள்வி. ஆனால் மாதா கதப ஃபி அவ்வலி அர்க்கியத்தின் ஃபில் ஆலம். சரியா, மாதாண்டு கேட்டிக்கு என்னண்டு கேட்டிக்குது. என்னண்டு கேட்டிக்கிறதுக்கு ஹுவாண்டு விடிய வரையிலுமா, காலிக்காண்டு விடிய வரையிலுமா, அரசலண்டு சொல்லி விடிய வரவும் மேலா, இல்லை ஆலம்னு சொல்லி ஆலிம்னு சொல்லி விடிய வரவும் மேலா மாதாண்டது. ஆனா மாதா ஹலக்கல்லா என்ற சொல் இதைத்தான் எழுதினாங்க. மாதா கத்தப என்ன எழுதினாங்கன்னு கேட்டிக்குது. மாதா கத்தப என்னத்தையும் எழுதினாங்க இது கேட்டிக்குது. அப்ப மாதா கத்தபன்னு சொல்ற எந்த எழுதினாங்கன்னு சொல்றதுக்கு ஹுவ முக்தல ஹாத்திஃப்னு வரையலாம். சரியா, இதுவும் வரையலாம். அல்சலஃபி ஆம்னு சொல்றது வரையலாம், அல்ல ஆலிம்ன்றது வரையலாம். ஆனா மாதா ஹலக்கல்லான்றது வரையலும். அப்ப ஒன்னாவதுக்கு என்ன செய்யணும்,
அப்ப என்னன்னு சொன்னால் இதுல இதுதான் எனக்கு தெரிஞ்ச விடையே இருக்குது. இது மாதா கத்தபல்லா கதப இது மாதா கலக்கல்லான்றது. இப்ப இது குழப்பமான இது விஷயம் தானே. என்ன செய்வோம் சொன்னால் இதுல நாங்க சரியா இந்த மாதா கதப இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிடும். மாதா கலக்கல்லான்னு வரணும். இதுல பாக்குறோம் என்னன்னு சொன்னா பா தான் ரெண்டு பா வந்துக்குது. இது ரெண்டுலயும் தான் விடிய வரணும். சரியா, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதே போல பாக்குறோம் ரெண்டாவதுக்கு பொருத்தமைக்குது இந்த ஹா தான் பொருத்தமைக்குது. இப்ப பால ரெண்டும் ஹாவா தான் இருக்குது. சரியா, ஒரே மாதிரி தான் அப்படி போடுவான். ஒன்று ரெண்டதும் வித்தியாசமாக்கிடுவா. அது போல அலிஃப் தால் ஜீம் வந்துது. இதுல அலிஃப் ஜீம் தால் வந்துது. அப்ப மூணாவதுக்கு மன்ஹுவ அப்ரஹாம் ரம்பஹன் யாரு இவன் இது. அதுக்கு எந்த வந்துக்குது அலிஃப். அப்ப இது சரி. இதுக்கு எது ஒன்னாவதுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டோம். பா ஒன்னாவதுக்கு விடை எது பா. சரியா, கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னாவதுக்கு விட கண்டுபிடிச்சிட்டோம், வெட்டியாச்சு. ரெண்டாவதுக்கு விட எது ஹா. ரெண்டாவதுக்கு விடையும் கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவதுக்கு விட எது இதுல பார்த்தேன்னு சொன்னால் பா ஹா அலிஃப் ரெண்டையும் ஒரே மாதிரி தானே வந்துக்குது. அப்ப மூணாவதுக்கு விடையும் கண்டுபிடிச்சோம். ஆனா எனக்கு பொது அறிவு தெரியா, ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை விடையை வச்சு கண்டுபிடிச்சோம். பா ஹா அலிஃப் மூணுலையும் பா ஹா அலிஃப் தான் வந்துக்குது. சரியா, அடுத்து தால் ஜீமா ஜீம் தாலான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மத்த அரசல சவுத் தூனஸ்திஹ்தாமில் புலத் எப்ப எப்ப இந்த இதை இது வந்துக்குது எப்பண்டு. ஆனால் அதுக்கு என்ன எப்பன்றதுக்கு எந்த வீடியோ வரும், எந்த காலம் ஒன்று தானே வரணும். யார்டையும் பேர் வரையலுமா வரையலா. அப்ப எந்த வரும் காலம் ஒன்று தான் வரும் ஜீம். இந்த ஜீம் வந்திக்குது. அடுத்த மன்றதுக்கு வீடியோ வரணும். யார்டையும் மொத்தட பேர் அல் ஆலிம் வீடியோ வந்திக்குது, பேர் ஒன்று வந்திக்குது. அப்ப தால் வந்திக்குது. கிடைச்சா நாங்க எனக்கு எந்த பொது அறிவே தெரியா என்ன. ஆனால் வீடியோ எழுதி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சோம். சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சோம் எப்படி இந்த பா ரெண்டு வந்திக்குது. அப்ப இந்த ஜீமும் வராது, இந்த தாலும் வராது. அது போல கண்டுபிடிச்சோம் எப்படின்றால் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விட என்ன பா கண்டுபிடிச்சாச்சு. இந்த பால் வந்துருச்சு. அடுத்து பால இந்த ஒன்னாவதுலயும் நாலாவதுலயும் ரெண்டாவது விட என்ன ஹா. ஹா ரெண்டாவது வரணும், இதுவும் வந்தாச்சு. மூணாவது என்ன வரணும் ஹம்சா வரணும். சரியா, மேல கேள்வியை வாசிக்கல, ஆனா விடைக்கு வெட்டியும் ஆச்சு, பென்சிலால வெட்டியாச்சு. இப்ப என்னன்னு சொன்னால் குழப்பம் என்ன தால் ஜீம் ஜீம் தால். அப்ப இப்ப பார்க்கணும் மத்த ஆண்டு கேட்டிக்குது. மத்தா அரசல மண் அரசலன்னு கேட்டிக்குது. இப்ப மத்த அரசலன்னு கேட்டால் ஒரு வருஷமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காலம் ஒன்றதான் சம்மந்தப்படணும். அப்ப ஃபி ஆமி போட்டு 1895 போட்டிக்குது. அப்ப நாலாவதுக்கு எது வரணும் ஜீம் தான் வரணும். மண்டு கேட்டால் அல் ஆலிம் பேரொண்டு வந்துக்குது. அப்ப அது சரி. அப்ப நாலாவது தான் தால் வரணும். அது சந்தேகத்தை தீர்த்துட்டோமா, தாலா ஜீமான்றத சந்தேகத்தை தீர்த்துட்டோம். அப்ப விடேது நாலாவது. விளைஞ்சு எப்படி விட கண்டுபிடிக்கிறாண்டு பொது அறிவை தெரியாட்டி விடைய கண்டுபிடிச்சோம். விளங்கிச்சா குழப்பமா? இன்னொருக்க செல்லணுமா? இன்னொரு முறை செல்லணுமா? விளங்கிச்சா? எனக்கான யாரு கண்டுபிடிச்சனும் தெரியா, இந்த இதுல எல்லாம் எந்த சொல்லே தெரியா. சரியா, எந்த சொல்லே தெரியா. ஆனா மண் மாதா மண் மத்த அதை உபயோகிக்கிற எங்க உபயோகிப்போம், என்ன அர்த்தத்துல உபயோகிப்போம்ன்றதை வச்சு கண்டுபிடிச்சோம் விடிய. அடுத்தது டெக்னிக் இன்னொன்று, அந்த ரெண்டு சொல் வாழது பா வந்திக்குது, ஒரே மாதிரி ரெண்டு விட வந்திக்குது. பால இதாகிக்குது. அதை வச்சு ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சிட்டால் அது போற மூணு ஓர்டரை வந்திக்குது. ஹா
அலிஃப் ஹம்சா. இப்போ இங்கேயும் ஹா ஹம்சா, அது ரெண்டையும் வெட்டினோம். அது போல உள்ளத மத்தா அரசலையும் மண் அரசல் என்ற அந்த உபயோகத்தை வச்சு எது வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்படி கொஞ்சம் யோசிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த விடையில அரபுல எந்த தெரியாட்டியும் நாங்க என்ன செஞ்சோம், விடையை வச்சுதான் கேள்வியை கண்டுபிடிச்சோம். சரிதானே? அடுத்த பேப்பர்களையும் இன்னொரு பேப்பர் செய்யக்கொள்ளையும் இன்னும் விளங்கும். அதுல எப்படி கேள்வி வந்தீங்க, அதுல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அப்படி 3 பேப்பர் செஞ்சிருந்தால் 4வது வருஷ பேப்பர் என்ன செய்யணும், நீங்க 40க்கு மேல சுவரா செஞ்சு அனுப்பணும். இந்த மெத்தடை வச்சு செஞ்சு அனுப்பணும். இப்படி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். அடுத்து சொல்லிக்கிறாங்க என்னென்றால் அக்மில் ஜுமல் ஆத்தியா. இந்த கேள்வியோட நிப்பாட்டும் இன்ஷா அல்லாஹ். இதுல அடுத்த பாம் அக்மில் ஜுமல் ஆத்தியா பில் கலிமா மாத்தில் முனாசிபா. முனாசிபான்னு சொல்லுவோம். அப்ப பொருத்தமான களிமாக்களை வச்சு நீ ஜும்லாவை பூர்த்தி செய்யறது எனக்கு விளங்குது. இதுதான் சொல்றாங்கன்னு சொல்லி ஃபெஸ்ட்டுக்குள்ளதுக்கு நாங்க விடையை பார்ப்போம். பைனமாண்டு 2 வந்திக்குது. அப்ப வெட்டிட்டோம். பைனமாண்டு 2 வந்திக்குது. உள்ளது பைனமாண்டு தான் வரணும். சரியா? அப்ப வாசிக்கிறோம் பைனமா காணல் காதி ஜாலி செம்பி தீவானிகி. அப்ப காதி உட்கார்ந்து நீங்கிறாரு. அதுக்கு போற என்ன வரணும், சவியன் அந்நாஸ்னு வரணுமா, வஹவுலஹு அந்நாஸ், அவரை சுற்றி. சவியன்னு சொன்னால் இது பொருத்தமில்லை. ஆனா வஹவுலஹு அந்நாஸ்ன்றது எனக்கு விளங்குது சும்மாவே. வஹவுலஹு அந்நாஸ், மக்கள் என்ன செஞ்சு நிற்கிறாங்க, அவரை சுற்றி. யக்தீபைன் ஒரு மத்தியில தீர்ப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான். தஹலன் நாஸ் ரஜுல் சவியன் அலைஹி. சவியனுக்கு எனக்கு கருத்து தெரியாட்டியும் என்ன செஞ்சிட்டோம், இதுதான் விடன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். விளைஞ்சா? ஏன்னு சொன்னால் இந்த ஹவுலஹூக்கு தானே, ஹவுலஹூ இன போட்டன்னு சொன்னால் ஹவுலஹூ இந்த ஹாய்க்குது. இந்த ஹாவை எங்க மீட்டுவீங்க, இந்த தாஜருக்கு மீட்டுவீங்களா ரஜுலுக்கு மீட்டுவீங்களா? ஹவுலஹுமாண்டு தான் இந்த வந்திக்கணும். விளைஞ்சா? அதின போட்டன்னு சொன்னால் தஹல தாஜிரு வர் ரஜுலு போட்டிருந்தால் நுழைந்தார்கள். ஹவுலஹு அலைஹி, அங்கால 2 ஹாமில் இது அலைஹில் உள்ள ஹாவும் வருது, ஹவுலஹுல் உள்ள ஹாவும் வருது. அது பொருத்தமா? பொருத்தம் இல்லை. அப்ப ஹவுலஹுன்றது இங்கதான் வரணும். அப்படி கொஞ்சம் வச்சான்னு சொன்னால் விட சரி. விளைஞ்சா எப்படி கண்டுபிடிக்கிறாண்டு அது விஷயம் சரி. எனக்கு சில சொல்லுவது கருத்தே தெரியும், ஆனா விட எழுதுறோம். இதுதான் விஷயம். இல்லாம நாங்க என்ன போயிட்டு இந்த சொல்லு கருத்து தெரியாண்டு டென்ஷன் ஆகிற இல்ல. அடுத்தது என்ன செஞ்சேன், இஃப்தர் மஜ்முஅத் ஸஹீஹ் லிதம்லீல் ஃபராகாத் ஸாபி. முந்தைய இதுல கொஞ்சம் பார்க்க சொல்லிக்கிறான். இதுல என்னன்னு சொன்னால் 2 என்ன செஞ்சாங்க, தௌரியன் 2 வந்துருச்சு, அரியாதியாண்டு 2 வந்துருச்சு. இப்ப என்ன செய்யற, இப்ப நாங்க 2ஐயும் போட்டு பாக்குறோம். முமாரசத்து ரியாததி இது வந்து மார்சத் தௌரியா 2ஐயும் போட்டு பார்த்துட்டு நஷாத்துன் அதே நஷாத்துன் அசாசியுன் இது வந்து. அதுக்கப்புறம் வந்து இது லிஸ்ஸிஹத்தி ஆரோக்கியத்துக்கு, பினா ஜிஸ்மி ஒரு உடம்ப கட்டி எழுப்புறதுக்கு இந்த வந்திக்குது. வந்தேன்னு சொன்னால் அதுக்கு பார்க்குறோம் ரியாதியா இதை வச்சு பார்க்குறோம். தரூரியுன் லிஸ்ஸிஹத்தி அத்தியாவசியம். தரூரின்னா அத்தியாவசியம். தரூரியுன் லிஸ்ஸிஹத்தி சிஹத்துக்கு ஆரோக்கியத்துக்கு கட்டாயம். அப்ப தரூரியும் தான் வரணும். சரியா? அதே வச்சு நீங்க எப்படி பார்க்க மேலும் ரியாதியாத்லயும் என்ன செஞ்சுக்குது, 2வது ஒரே மாதிரி வந்துக்குது. ஆனா தரூரின்றது 1வதுல தான் 2ம் குழப்பிட்டாங்க. ஆனா 2வதுல தரூரி இந்த 2லயும் தான் வந்துக்குது. அப்ப இது 2லயும் 1 தான் வரணும்னு சொல்லி எனக்கு முடிவு எடுக்கவும் மேலும். தரூரின் 2 வந்துக்குது. 2வது இடையே பார்த்தால் 1வது தான் குழப்பம். ரியாதியா தௌரியான்றது குழப்பமே இது. ஆனா 2வது பார்த்தேன்னு சொன்னா இந்த 2வதுல தரூரியன் அஹமியத்துஹா ரியாதா
தரூரிய இதுல ரெண்டுலையும் இந்த ஒன்னாவதுலையும் நாலாவது தான் ரெண்டாவது விட தரூரின்னு வந்தீங்க இப்போ இரண்டுலையும் தான் ரெண்டு ஒன்று வரணும் இப்போ பார்ப்போம் الرياضيات அப்புறம் ضروري للصحة وبناء الجسم சரியாச்சு حتى فإن أخطأنا ولم نقم சரியா நக்கும் மூணாவதுக்கு நக்கும் வாரது பொருத்தமே இருக்குது இப்போ ரெண்டுலையும் நக்கும் தான் இருக்குது விதாலி பாருங்க இன்னும் இவன் செய்கிற வேலையை அரசாங்க பேப்பர்ல இப்படிதான் வாரு ஒன்னாவது குழப்பம் இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தோம் ரெண்டாவது சரி ஆகுது மூணாவதுலயும் பாத்தீங்க தானே ஒரே மாதிரி போட்டிக்கிறான் நக்கும் நக்கும்ண்டு ஒரே மாதிரி வந்துருச்சு விதாலி பிஷக்லின் தௌரியின் பிஷக்லின் அஹமிய துகாண்டு வருமா பொருத்தமில்லை அப்ப பிஷக்லின் தௌரியின் தான் வரணும் ஃபஹாதா லா யன்ஃபி மாட்டது அஹமியத்துஹால் பாலிகா நாங்கள் கருத்தை வாசிக்காட்டியும் எனக்கு விட தெரியணும் இதுதான் விட ஏன்னு சொன்னால் விதாலிக பிஷக்லின் அகமியத்துகாண்டு வார இல்லை இதுக்கே விளங்க இல்லை ஆடைய முக்கியத்துடைய வடிவத்தில் ஆனா பிஷக்லின் தௌரி என்று சொன்னால் அதனுடைய பயிற்சியுடைய விதத்துல நாங்க என்ன செஞ்சோம் பிழை விட்டுட்டோம்னால் அதுல எங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்னு சொல்ல வராங்க கரைஞ்சி எப்படி கண்டுபிடிக்கிறாண்டு ஒன்னாவது விட்டான்னு சொன்னா ரெண்டாவது இல்லாம என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரே மாதிரி கொந்திக்கிறாங்க அதே போல நக்கும் நக்கும்னு வந்தியது சரியா நாலாவது நாலுமே நக்கும் தான் வந்தியது கரைஞ்சி எப்படி விட கண்டுபிடிக்கிறாண்டு எங்க குழப்பிட்டாலும் நாங்க விடையை கண்டுபிடிக்க தெரியணும் சரியா இதோட நிப்பாட்டுவோம் ஏசுரோதரியா என்னடா இது இவன் லிமிட் இல்லாம கொண்டு போறான்ண்டு பசிக்குது ஒரு பக்கம்ண்டு சரியா விளங்கிச்சா எப்படி செய்யறாண்டு பாட்டன் எப்படி செய்யறாண்டு டைமை மிச்சம் பிடிச்சி இல்லாட்டி இந்த கானல் காலி ஜாலிசன் ஃபி தீவானிஹி ஜலீடை கா ஜாலிசன் தீவான் இதெல்லாம் யோசிக்க மாட்டோம் கேள்வியை வாசிக்க மாட்டோம் ஆனா விடிய பார்த்தோம் கேள்வியை செஞ்சோம் கேள்வியில் எந்த இருக்குதுன்றே சில கேள்விகளுக்கு எந்த கேள்வின்னே தெரியும் ஆனா விடியனை விடிய வச்சு விடியை கோடு அடிச்சிடுவோம் இதுதான் விஷயம் சரியா விளங்கிச்சா வேற எந்த சந்தேகங்கள் இருக்குதா கேட்க என்ன சந்தேகம் இருந்தா கேளுங்க அவசரமா ஒன்றுமில்லையா சந்தேகம் இன்ஷால்லா ஒரு 3 வருஷ பேப்பர் செய்யக்கொள்ள பாட்டன் ஃபுல்லா செய்ய மைக்கணும் கேள்வியை வாசிக்காம விடிய பார்த்து செய்ய மைக்கணும் செய்ய மைக்கணும் கேள்வி ஒன்றும் இல்லையா முடிச்சு கொள்வோமா கிளாஸை سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك எந்தேம் சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தாரு ஜஸாக்குமுல்லாஹ் கைர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு